இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அயனார் துணை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அயனார் துணையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து ரொம்ப சீனை போட்டுக்கிட்டு, நான் வந்து அந்த பொண்ணை பார்க்க போகிறேன், என் புறாவை பார்க்க போகிறேன், அவள் தான்டா காயத்ரி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீனை போட்டுட்ருக்காரு. கடுப்பான நம்ம நிலா கதவுல பிடிச்சி அடிக்கிற மாதிரி இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நம்மளோட கற்பனையில் என்ன நடக்குதுன்னா, உடனே சோழன் வந்து ஆ ஆ ஆன்னு கத்துனோடனே டக்குன்னு முழிச்சு பார்க்கையில அது கனவாக இருந்திருக்கு. அதோட ஐயையோ கனவா, இவளாவது கோவப்பட்டு நம்மளை அடிக்கிறதாவது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிப்பிக்கிறாரு. அதே டைம் போங்கங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு கோவமே வரலையா, நான் ஏன் கோவப்படணும், நீங்கள் போயிட்டு வாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிலாவுக்கு அங்கே கோவம் காண்டு ஆகுது, பொசசிவ்னஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் காமிக்காத மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. உடனே சேரன் சொல்கிறாரு, ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அண்ணே போனேன், என்னையே ஒரு பொண்ணு பார்த்தா உனக்கு பொறாமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கிளம்பி போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அப்படியே அந்த பொண்ணை பார்த்து அப்படியே கண்ணாடி கிண்ணாடிலாம் போட்டுட்டு அப்படியே லுக் விட்டுருக்காரு. அந்த டைம் நம்ம நிலாவும் பல்லவனும் அண்ணே அங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பல்லவன் வந்து நிலாட்ட சொல்லையில் அப்படியே நிலா கடுப்பாகி காண்டாகி பார்த்துட்ருக்காங்க. பொசனிசினவஸ் ஆகுறீங்களா, ஆகுங்க அதுக்காக தான் நான் இப்படி வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சோழன் நின்றுட்டுருக்காரு. அதோடு நம்ம கற்பனை கதையை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.